நம்ம எல்லார் வீட்லேயும் கார் இருக்கும். எல்லாரும் புது கார் நம்ம ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் இருக்காது, டேஷ்போர்ட் அக்சசரிஸ் இருக்காது, மொபைல் ஹோல்டர் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போதே இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருந்தால் பாஸ் ஆகாது. ஸோ அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் உருவாக்கும், ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் பண்ணும். அப்படிங்கிறதுனால அப்படியே ஆண்ட்ராய்டில் வந்து வீடியோ பார்க்க முடிஞ்சாலும் டிரைவருக்கு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஷோரூம் வந்து எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கார் அக்சசரி ஷோரூம் போய் நமக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? நம்மளே டிஸ்ட்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துடும். இதுதான் லைஃப்பில் நிறைய ப்ராடக்ட்டு, நிறைய சர்வீசஸ் வந்து நமக்கு வரும். அது கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம மேலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நம்ம அது மேலே இது பண்ணி, இது மேலே அது பண்ணி நம்ம லைஃப்பை நம்மளே டிஸ்ட்ராய் பண்ணிப்போம். ஸோ எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி கையில் வரும்போது அதை நல்லா ஸ்டடி பண்ணி எது நமக்கு கரெக்டு, எது நமக்கு தப்பு, இது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க, இது ஏன் இப்படி பண்ணல, இவ்வளோ பெரிய காரை எத்தனை லட்ச ரூபா கொடுத்து பண்ணுறவங்களுக்கு ஏன் அதையும் சேர்த்து பண்ண முடியல, ஏன் இன்னும் 2-3 லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு அவங்களும் யோசிக்கல இல்லையா? ஸோ இதெல்லாம் யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.